வணக்கம். நம்முடைய இந்தியாவிற்கு வரப்போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சூசகமாக சொல்லி எச்சரிக்கையோடு பதிவு செய்திருக்கிறது நேற்றைய தினம் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றமே பதறுகிற அளவிற்கு இந்திய ஜனநாயகம் அவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கா அப்படிங்கிறது இந்த பதிவை முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது கடந்த ஒரு 5 மாதங்களில் மட்டும் இந்திய அரசியலில் நடந்திருக்கக்கூடிய ஜனநாயக படுகொலைகளை பற்றி நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது முதல்ல. அப்போ தான் இந்த சுப்ரீம் கோர்ட் ஏன் இன்றைக்கு இவ்வளோ பெரிய எச்சரிக்கையோடு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது புரியும். ஆம் ஆத்மி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி, இந்த கட்சிக்கு 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரே இரவில் இரவோடு இரவாக பாஜக கட்சியில் தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டார்கள். சமீபத்தில் 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அதில் மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடந்தது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் 80 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஆனால் அந்த 80 தொகுதிகளில் இன்றைக்கு 58 எம்எல்ஏக்கள் இன்றைக்கு பாஜக கட்சியோடு ஐக்கியமாகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸிற்கு 28 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேறு இருந்தார்கள். அதில் 22 பேர் இன்றைக்கு பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். சயோனி கோஷ் என்று சொல்லக்கூடிய நபரை நீங்கள் மறந்திருக்கவே மாட்டீர்கள் இல்லையா? மொஹுவா மொய்த்ரா மாதிரி சயானி கோஷ் என்று சொல்லக்கூடிய நபர் பாராளுமன்றத்தில் மோடியையும் அமித்ஷாவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் கதறவிட்ட வீடியோக்கள் அந்த அளவிற்கு இருக்குது. அந்த நபர் உட்பட பல பேர் இன்றைக்கு பாஜக ஆதரவாளர்களாக மாறி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சமீபத்தில் சஞ்சய் ராவத் ஒரு மிக முக்கியமான செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உத்தவ் தாக்கரேவினுடைய கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் 9 பேரில் 6 பேரை பாஜக விலைக்கு வாங்குகிறது. ஒரு நபருக்கு 50 கோடி ரூபாய் வரை பேசியிருக்கிறார்கள் அப்படின்னு சஞ்சய் ராவத் சமீபத்தில் சொல்கிறார். இன்னமும் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன். என்சிபி என்று சொல்லக்கூடிய சரத்பவார் அவர்களுடைய கட்சி, அந்த கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை முழுமையாக பாஜக வலயத்திற்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடந்திருக்கிறது. இனி ஒரே ஒரு ஸ்டெப்பு மட்டும்தான் இருக்கிறது. அது முடிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான திட்டத்தை எடுப்பார்கள். இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் என்ன? தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் பாராளுமன்ற இடங்களை அதிகப்படுத்துவது. இதற்காக மோடி சில காலத்திற்கு முன்பு நம்பிக்கை வாக்கெடுப்பு, இது தொடர்பாக ஒரு வாக்கெடுப்பு பாராளுமன்றத்தில் நடத்தப்பட்டது. இதை பாஸ் பண்ணணும்னா எத்தனை வாக்குகள் வேணும்? உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், 352 ஓட்டு வேணும். ஆனால் அன்றைக்கு மோடிக்கு கிடைத்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 298 வாக்குகள் மட்டும்தான் கிடைச்சிது. அன்னைக்கு மோடி பெரும் தோல்வியை அடைந்தார். அடுத்ததாக இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அதை திரும்பவும் கொண்டு வந்து அதை பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் மோடி இருக்கிறார். அதற்காகத்தான் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, என்சிபி, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, உத்தவ் தாக்கரேவினுடைய கட்சி, இப்படி எல்லாருமே சேர்ந்து இவங்களோட இருக்கிற எம்பிக்களை எல்லாம் இங்கே கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. இப்போ இந்த நேரத்தில் தான் மதிப்புக்குரிய சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நான் 2022 ஒரு ஜூன் மாதத்தில் மகாவிகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டணி மகாராஷ்டிராவில் ஆட்சி பொறுப்பில் இருந்தது. அன்றைக்கு அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக உத்தவ் தாக்கரே இருந்தார். உத்தவ் தாக்கரேவோடு அவங்க அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னா, காங்கிரஸும் சரத்பவாருடைய என்சிபி கட்சியும். ஒரு நாள் இரவு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி? உத்தவ் தாக்கரேவினுடைய கட்சியை சார்ந்த 55 எம்எல்ஏக்களில் 40 பேர் பாஜக ஆதரவாளராக மாறிவிட்டார். ஷிண்டே தலைமையில் வெளியே போயிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த இடத்துல தான் சுப்ரீம் கோர்ட் ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்கிறது, ஒரு எச்சரிக்கையை பதிவு செய்கிறது, வரப்போகக்கூடிய ஆபத்தை பற்றி தெளிவாக சொல்கிறார்கள். என்ன அப்படின்னா, இப்போ உத்தவ் தாக்கரேவினுடைய 40 எம்எல்ஏக்கள் பிஜேபி சாய்வை நோக்கி செல்கிறார்கள். ஆனால் அவர்கள் போட்டியிட்டது ஒரு கொள்கையினுடைய அடிப்படையில். அது எந்த விதமான கொள்கை? பாஜக எதிர்ப்பு கொள்கை. காங்கிரஸ், என்சிபி, உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனா, பாஜக இந்த நாட்டிற்கு ஆபத்து, ஆர்எஸ்எஸ் ஆபத்து என்று சொல்லி அந்த கொள்கையினுடைய அடிப்படையில் தான் தேர்தலில் நின்று 3 கூட்டணியும் இணைந்து வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள். பாஜகவை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் இன்றைக்கு பாஜக ஆதரவாளராக மாறி இருப்பது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்?
இந்த மாதிரி கட்சி தாவுறது அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? இது மிகப்பெரிய ஜனநாயக விரோத செயல் இல்லையா? அப்படின்னா ஒரு கொள்கை பிடிப்போடு ஒரு கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்று வருவதும் அவங்க நாளைக்கு மாறுறதும் அப்படின்னா இப்படியே இருந்தது அப்படின்னா ஜனநாயகம் எப்படி சரியாக இருக்க முடியும்? இதைத்தான் இன்றைக்கு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் சூசகமாக கேட்டிருக்கிறது. அப்படி என்றால் இனிமேல் இந்த மாதிரியான ஒரு கட்சியில் நின்று போட்டியிட்டு எதிர்கொள்கை உள்ள கட்சியை ஆதரவளித்தால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும், அல்லது அவர்களுடைய பதவிகள் பறிக்கப்படும், அல்லது அவர்களுக்கு நிரந்தரமாக இந்திய தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் ஆக்கப்படும். அதற்கு உரிய சிந்தனையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறதா மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம்? இதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ இதை கேட்கும்போது மோடி நிச்சயமாக பதறி இருப்பார். ஆனால் இன்னொரு கட்சியும் பதறி இருக்கும். அது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 106 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். ஆட்சி அமைப்பதற்கு போதிய பெரும்பான்மை இல்லை. இப்போ இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பவர்கள் யார்? காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், சிபிஐஎம் என்று சொல்லக்கூடிய கட்சி, சிபிஐ என்று சொல்லக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய முஸ்லீம் லீக். இவங்களுக்கு ஆதரவு கொடுத்திருப்பதன் மூலம் தான் தாவேக ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. ஆனால் இந்த ஆதரவு கொடுத்த கட்சிகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய கட்சியோடு கூட்டணி வைத்து ஒருமித்த கொள்கை, அதற்காக அவர்கள் களத்தில் நின்று வெற்றி பெற்றவர்கள். ஒரு கொள்கையோடு, அதாவது தாவேகாவிற்கு எதிராக, அதிமுக பாஜகவிற்கு எதிராக களத்தில் நின்று போட்டியிட்டு இந்த கொள்கைகள் வந்துடக்கூடாது, இவர்களுடைய சிந்தனைகள் தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் போட்டியிட்டு மக்கள் வாக்களித்து அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதிர்கொள்கையுடையவர்களுடைய கேம்புக்குள்ளே போய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் நீடிப்பதற்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்வது, அதை எப்படி அனுமதிப்பது? அது ஜனநாயக விரோத செயல் இல்லையா என்பதை சூசகமாக மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அப்படின்னா எந்தெந்த கோட்டைகளெல்லாம் வரும் நாட்களில் உடைய போகுது அப்படின்னு தெரியல. நாம் கேட்குறோங்க, பணம் இருந்தால், அதிகாரம் இருந்தால் இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாமா? இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு என்னென்னா தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும். ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்றதுக்கு ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு திட்டத்தோடு வர்றாங்க. இப்போ இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற பெயரில் பாராளுமன்ற இடங்களை அதிகப்படுத்துவதன் மூலமாக மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர துடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு போதிய பெரும்பான்மை பாராளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலும் இல்லை. இப்போ இந்த நேரத்தில் தான் இது மாதிரியான செயல்கள் அப்படிங்கிறது இந்திய ஜனநாயகத்திற்கு பேராபத்து. அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தேவை, அதை அனுமதிக்க கூடாது என்பதை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக எச்சரிக்கையோடு பதிவு செய்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது தொடர்பான நடவடிக்கையை உச்ச நீதிமன்றம் எடுக்கும் பட்சத்தில் அது இந்திய ஜனநாயக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறும் என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அப்போது கட்சி தாவியவர்கள், இன்னொரு கட்சியிலிருந்து பதவி ஆசைக்காக ஓடியவர்களெல்லாம் இனி ரொம்ப கவனமாக இருங்கள். உங்களை நோக்கி சட்டம் பாய்வதற்கான வாய்ப்பு வெகு விரைவில் இருக்கப் போகிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.